சுதந்திர தின மேடையில் ஒரு நடிகைக்கு விஜய் சல்யூட் அடித்தது ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையாக மாறியது? அதுவும் எதிர்க்கட்சியான திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலி முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்து தலையங்கமே வெளியிட்டுள்ளது. முரசொலி இதழில் சுதந்திர தின விழாவில் நடிகை த்ரிஷாவை முன்வரிசையில் அமர வைத்து விஜயும் அவரும் மாறி மாறி சல்யூட் செய்த காட்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிறது. அதோடு நின்று விடாமல் விஜயின் ஆட்சி மற்றும் அவருடைய சமீபத்திய அரசியல் செயற்பாடுகள் குறித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. முக்கியமாக 3 மாதங்களில் விஜய்க்கு தனது செல்வாக்கு நிலைக்குமா, பதவி நிலைக்குமா என்ற பயம் வந்துவிட்டது என்று முரசொலி விமர்சித்துள்ளது. விஜய் தனது சுதந்திர தின உரையில் எல்லோரும் வாக்களித்து விட்டோம், விஜயை முதலமைச்சராக்கி விட்டோம் என்று ஒதுங்கி போய் விடாதீர்கள், இனிமேல் தான் நீங்கள் அரசுடனும் எங்களுடனும் இருக்க வேண்டும் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்டதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதற்கு பின்னால் என்ன காரணம் என்று முரசொலி கேள்வி எழுப்புகிறது. கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் முதல் போதைப்பொருள் விவகாரம் வரை பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது. அதேபோல் விஜயின் திரைப்படங்களுடன் தொடர்புடைய சில தயாரிப்பாளர்களுக்கு அரசு பதவிகள் வழங்கப்பட்டதாகவும் முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. ஜனநாயகன் படத்தை தயாரித்த வெங்கட நாராயணா தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டது. பிகில், கோட் படங்களை தயாரித்த அர்ச்சனா கல்பாத்தி கோவில் அறங்காவலர் தேர்வில் இடம்பெறுவது, லியோ தயாரிப்பாளர் ஜெகதீஷ் பழனிசாமி முதலமைச்சரின் தனிச் செயலாளராக இருப்பது என பல விஷயங்களை தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து தனக்கு நெருக்கமானவர்களுக்கு பதவி வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியும் முரசொலி எழுப்புகிறது. மேலும் ஆளுங்கட்சியை சேர்ந்த சிலர் மீது எழுந்ததாக கூறப்படும் புகார்கள், அரசு வழக்கறிஞர்களின் நியமனம் தொடர்பான குற்றச்சாட்டுகள், அமைச்சர்கள் தொடர்பான சர்ச்சைகள் என பல விஷயங்களை பட்டியலிட்டுள்ளது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் விஜய் அரசுக்கு எதிராக மக்கள் விமர்சனம் செய்து வருவதாகவும், உங்களுக்குத்தான் வாக்களித்தோம், வாக்களித்ததற்காக வருத்தப்படுகிறோம் என்ற வீடியோக்கள் அதிகமாக பரவி வருவதாகவும் முரசொலி தனது இதழில் குறிப்பிட்டுள்ளது. இதனால்தான் விஜய் என்னோடு இருங்கள், போய்விடாதீர்கள் என்று மக்களிடம் கேட்டுக்கொள்வதாகவும் அது விமர்சித்திருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் ஒன்றுதான். சுதந்திர தின விழாவில் நடிகை த்ரிஷாவை முன்வரிசையில் அமர வைத்து முதலமைச்சர் விஜய் சல்யூட் செய்த காட்சி. அந்த காட்சியை வைத்து ஒரு நடிகைக்கு சல்யூட் அடிப்பதை விஜய் ரசிகர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற கடுமையான கேள்வியையும் முரசொலி எழுப்பியுள்ளது. மேலும் விஜயுடன் அந்த நடிகை இதுவரை 5 முறை ஒன்றாக வெளியில் வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டு அதையே அரசியல் விமர்சனமாக மாற்றியுள்ளது. இறுதியில் முரசொலி சொல்வது என்ன தெரியுமா? மக்கள் ஏமாளிகள் அல்ல, விஜய் இன்னமும் தனிமைப்படுத்தப்படுவார் என்பதுதான். அதாவது இது வெறும் த்ரிஷா விஜய் சல்யூட் விவகாரம் கிடையாது. விஜயின் ஆட்சியை பற்றிய திமுகவின் மிகப்பெரிய அரசியல் தாக்குதலாகவே இந்த தலையங்கம் பார்க்கப்படுகிறது. இப்போது ஒரு கேள்வி, முரசொலியின் இந்த விமர்சனம் விஜய் அரசுக்கு எதிராக ஒரு அரசியல் தாக்குதலா, அல்லது உண்மையிலேயே மக்கள் மத்தியில் உருவாகும் அதிருப்தியின் பிரதிபலிப்பா? அதற்கான பதிலை காலம்தான் சொல்ல வேண்டும்.